ஒரு வழியாக நம்ம வந்து முருடேஸ்வரர் வந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கோபுரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் அங்கே இருக்கார். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இருட்டானதுக்கப்புறம் சிவராத்திரியை இங்கேயே உட்காந்து நம்ம வந்து எல்லா அபிஷேகமும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட நீங்களும் சேர்ந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா கடலோட வியூஸ் காட்ட போகிறேன். ஸோ அப்படியே பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. எல்லா கூட்டமும் இங்கே தான் மேக்ஸிமம் இருக்குது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்கே பாருங்களேன், அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக எல்லா கூட்டமும் அங்கே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து அந்த போட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ரெண்ட்டு என்னங்க ரேட் எவ்வளோ வரலாம் எனக்கு தெரில. ஸோ இன்கேஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு இது பார்க்குறப்போ வேறு லெவலில் இருக்குது மக்களே, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவன் ப்ளஸ் பெரிய கோபுரம், அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கடல். இதை விட என்னங்க வேணும், வேறு லெவலுங்க.